ஹலோ எவ்ரிவன். இதுக்கு முன்னாடி நம்ம எம்ஆர்பி மார்க் டெஸ்ட் 1 பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம எம்ஆர்பி மார்க் டெஸ்ட் 2 பார்க்கலாம். அதாவது எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்காக மார்க் டெஸ்ட் வந்து நான் டிசம்பர் மந்தில் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதில் டோட்டலாக 10 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதில் டெஸ்ட்டு 1ஓட சாம்பிள் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இது டெஸ்ட்டு 2ஓட சாம்பிள். ஸோ இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின். அண்ட் இது வந்து என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட். அதாவது எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து ஒரு மாடல் எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணது ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்காக. ஸோ ஃபஸ்ட் கொஷின், ஹவு மெனி போன்ஸ் டஸ் ஹியூமன் ஆங்கிள் ஹேஸ்? ஹியூமன் ஆங்கிள், அதாவது ஆங்கிளில் நம்ம பாடியில் நம்மளோட கால் இருக்கு இல்லையா, கால் மணிக்கட்டு ஆங்கிள், அந்த இடத்துல எவ்வளோ போன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சாய்ஸஸ் 8, 7, 6, 5. ஆங்கிளாக இருந்தாலும் சரி, இல்லை கையில் இருக்கிற மணிக்கட்டாக இருந்தாலும் சரி, 5, 6ங்கிறது கிடையாது. 1, 8 இருக்கும். 8 இருக்கிறது ரிஸ்ட்டில், அப்போ 7 இருக்கிறது ஆங்கிளில். ஸோ த ஆன்சர் இஸ் 7. அதாவது நம்ம கால் மணிக்கட்டில் 7 போன்ஸ் இருக்கும். இதுவே நம்ம கை மணிக்கட்டில் பார்த்திங்கன்னா 8 போன்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், கார்பஸ் கலோசம் கனெக்ட்ஸ் விச் பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின்? நம்மளோட ஹியூமன் பிரெயினில் இந்த கார்பஸ் கலோசம் அப்படிங்கிறது எந்த 2 பார்ட்டை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிரெயினோட ரீஜன்ஸ். இந்த 4 சாய்ஸும், இந்த சாய்ஸஸ் ஆர் 2 பரைட்டல் லோப். ஸோ பரைட்டல் லோப் அப்படிங்கிறது நம்ம ஸ்கல்லோட மேற்பகுதியில் அமைஞ்சிருக்கிற 2 லோப், ஒன்று ரைட் சைடு, இன்னொன்று லெஃப்ட் சைடு. நெக்ஸ்ட்டு 2 டெம்போரல் லோப்ஸ், இது சைடில் இருக்கிற 2 பார்ட். 2 செரிப்ரல் ஹெமிஸ்பியர், இது அந்த பிரெயினில் வந்து 2 ஏரியாஸாக பிரிப்போம், ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் அப்படின்ட்டு, அந்த 2 ஹெமிஸ்பியர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செரிப்ரம் அண்ட் செரிபெல்லம். இதில் கார்பஸ் கலோசம் கனெக்ட் பண்ணுற 2 பார்ட் வந்து ஹெமிஸ்பியர்ஸ், அதாவது ரைட் சைடு ஹெமிஸ்பியரும் லெஃப்ட் சைடு ஹெமிஸ்பியரையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுற ஒரு பார்ட்டு தான் கார்பஸ் கலோசம் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேஸ்ட் பர்ட் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த லேட்ரல் சைட்ஸ் ஆஃப் டங்? நம்மளோட டங்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாஸ்லேயும் ஒவ்வொரு டேஸ்ட் சென்சேஷன் நமக்கு இருக்குது. அதுக்கு காரணம் அந்தந்த குறிப்பிட்ட ரீஜனில் டேஸ்ட் பர்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதில் எந்த இடத்துல, அதாவது நம்ம டங்கோட லேட்ரல் சைடு, அதாவது சைட்ஸில் இருக்கக்கூடிய டேஸ்ட் பட் வந்து நமக்கு என்ன டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவே நாக்கோட நுனி அப்படின்னா, அந்த நுனியில் இருந்துச்சுன்னா ஸ்வீட். இது வந்து சைடு, லேட்ரல் சைடு அப்படிங்கிறதுனால இந்த சாய்ஸஸ் ஆர் ஸ்வீட், சோர், சால்ட், பிட்டர். லேட்ரல் சைட்ஸில் நமக்கு இருக்கிற டேஸ்ட்டு சோர் டேஸ்ட். நெக்ஸ்ட் கொஷின், ஹார்மோன் தட் ஹெல்ப்ஸ் இன் செக்ரீஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃப்ரம் ஸ்டொமக். ஸ்டொமக்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேட் ஆகும். இதுதான் நம்ம ஸ்டொமக்கில் அசிடிக் பிஹெச்சை வந்து கொடுக்குறது. இந்த செக்ரீஷனை எந்த ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணோம், இல்லை இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த சாய்ஸஸ் செக்ரட்டின், பெப்சின், இன்சுலின், கேஸ்ட்ரின். இதில் செக்ரட்டின்னு பார்த்ததும் இதுன்னு நினைப்போம், பட் கிடையாது. இதே மாதிரி பெப்சின்ங்கிறது ஸ்டொமக்கில் இருக்கிறது தான், ஆனால் இதுவும் வந்து ஹெல்ப் பண்ணாது. இன்சுலின்ங்கிறது குளுக்கோஸில் தான் இதோட ரோல் இருக்கும். ஸோ இங்கே, அதாவது நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிறது, ஸ்டொமக் என்ன சொல்லுவோம், கேஸ்ட்ரிக் ரீஜன்னு சொல்லுவோம். ஸோ அதை ஒரு நிமோனிக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. கேஸ்ட்ரின் இஸ் அ ஹார்மோன் தட் ஹெல்ப்ஸ் இன் செக்ரீஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃப்ரம் ஸ்டொமக். நெக்ஸ்ட் கொஷின், ஹியூமன் பிளசண்டா இஸ் டெரைவ்டு ஃப்ரம். ஸோ பிளசண்டா எதுலேருந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறது கொஷின். த சாய்ஸஸ் ஆம்னியன், கோரியன், மிசென்ட்ரிக் மெம்பரின், அல்லன்டாயின். இதில் எதுலேருந்து பிளசண்டா டெரைவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கோரியன். ஸோ கோரியன்றது தான் கம்ப்ளீட்டாக ப்ளசண்ட்டாகவே வந்து டெரைவ் ஆகி வந்திருக்கும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு லிசன் டு த இன்டர்னல் சவுண்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி? நம்ம பாடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. த சாய்ஸஸ் ஸ்பிக்மோமேனோமீட்டர், ஸ்டெத்தஸ்கோப், கத்தீட்டர், ஹீமோசைட்டோமீட்டர். த ரைட் ஆன்சர் இஸ் ஸ்டெத்தஸ்கோப். ஸ்டெத்தஸ்கோப் வந்து நம்ம ஹார்ட் பீட் கேட்குறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம பாடிக்குள்ளார எந்தெந்த இடத்துல சவுண்ட் இருக்குது. ஒரு சில டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம முதுகுக்கு பின்னாடி கூட வச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய சவுண்டை லிசன் பண்ணுறதுக்கு ஸ்டெத்தஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் ஹியூமன் பாடி. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பெரிய கிளாண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவே லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கின், பட் இங்கே கேட்டிருக்கிறது லார்ஜஸ்ட் கிளாண்ட். த சாய்ஸஸ் லிவர், கிட்னி, பேன்க்ரியாஸ், கால் பிளாடர். இதில் லார்ஜஸ்ட் எது அப்படின்னா தட் இஸ் லிவர். ஸோ ஆன்சர் இஸ் லிவர். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஹெல்ப்ஸ் ஹியூமன் ஸ்பெர்ம் இன் லோகோமோஷன்? அதாவது ஸ்பெர்மோட மூமெண்ட்டை கொடுக்கறது எது
இல்லை எது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது கொஷின். த சாய்ஸஸ் ஃப்ளஜெல்லம், பாடி ஆஃப் ஸ்பெர்ம், மஸ்குலர் சாக், நர்வஸ் டிஷ்யூ. இதில் ஸ்பெர்ம் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃப்ளஜெல்லம். நெக்ஸ்ட் கொஷின், த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் ஹியூமன் ஐ இஸ் கால்டு. நம்ம ஐயில் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே அவுட்டர் பார்ட், மிடில் பார்ட், இன்னர் பார்ட்டுன்னு பிரிக்க முடியும். அதில் ஹியூமன் ஐயோட இன்னர் மோஸ்ட் லேயருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. த சாய்ஸஸ் ஸ்கிலிரா, கார்னியா, கோராய்டு, ரெட்டினா. இதில் ஸ்கிலிரா அப்படிங்கிறது அவுட்டர் லேயர், கார்னியாங்கிறது அவுட்டர் லேயர் தான், கோராய்டு அப்படிங்கிறது மிடில் லேயர். ஸோ த இன்னர் லேயர் இஸ் ரெட்டினா. இந்த ரெட்டினாவில் தான் நமக்கு விஷனுக்கு தேவையான சைஸ் எல்லாம் கூட ப்ரெசென்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், விச் கண்ட்ரோல்ஸ் ப்ரீத்திங் ரேட் இன் ஹியூமன்ஸ். ஹியூமனில் நம்ம மூச்சு விடுற ரேட், ஒரு சிலர் வந்து ரொம்ப ஸ்லோவாக சுவாசிப்பாங்க, ஒரு சிலர் வேகமாக சுவாசிப்பாங்க. அந்த ரேட்டை எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரெயினில் இருக்கிற ஏதோ ஒரு பார்ட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுது. தட் இஸ் விச் அப்படிங்கிறது தான் கொஷின். த சாய்ஸஸ் செரிபெல்லம், மெடுல்லா ஆப்லங்கேட்டா, ஹைப்போதலாமஸ், தலாமஸ். த ரைட் ஆன்சர் இஸ் மெடுல்லா ஆப்லங்கேட்டா. மெடுல்லா தான் நம்மளோட ப்ரீத்திங் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஷின், சிரப் கன்சிஸ்ட் ஆஃப் விச் சுகர். சிரப்பில் என்ன சுகர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஃபார்மசூட்டிஸில் கூட இதெல்லாம் படிச்சிருப்போம். த சாய்ஸஸ் லாக்டோஸ், லாக்டோஸுங்கிறது ஒரு மில்க் சுகர். நெக்ஸ்ட் மால்டோஸ், குளுக்கோஸ், சுக்ரோஸ். த ரைட் ஆன்சர் இஸ், அதாவது சிரப்பில் இருக்கக்கூடிய சுகர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா த ஆன்சர் இஸ் சுக்ரோஸ். நெக்ஸ்ட் கொஷின், சொல்யூஷன்ஸ் ஆர் விச் டைப் ஆஃப் லிக்விட்ஸ். நம்ம இந்த ஃபார்மசூட்டிக்ஸில் சொல்யூஷன், சிரப், மிக்சர், எலிக்ஸிர் அந்த மாதிரி நிறைய டோசேஜ் ஃபார்ம் இருக்குது. அதில் சொல்யூஷனுங்கிறது இதில் எந்த டைப் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கொஷின். த சாய்ஸஸ் பைஃபேசிக், மோனோஃபேசிக், ஹெட்டிரோஃபேசிக், ஹைட்ரோ ஆல்கஹாலிக். இதில் பைஃபேசிக் அப்படின்னா அது வந்து அதில் 2 ஃபேஸ் வந்து இருக்கும். அதாவது அந்த லிக்விடு 2 ஃபேஸாக தெரியும். ஆனால் சொல்யூஷன் அப்படி இருக்காது. சொல்யூஷன் கிளியராக ஒரே மாதிரி தான் இருக்கும், மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் மோனோஃபேசிக். அதாவது சொல்யூஷன் வந்து கிளியராக ஒரே ஃபேஸில் தான் இருக்கும், மேலே ஒரு மாதிரி கீழே ஒரு மாதிரி இருக்காது. இதுவே சஸ்பென்ஷன் எடுத்திங்கன்னா அது வந்து மோனோஃபேசிக் கிடையாது. அதில் மேலே ஒரு மாதிரி இருக்கும், கீழே கெட்டியாக இருக்கும். ஹைட்ரோ ஆல்கஹாலிக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எலிக்ஸிர். நெக்ஸ்ட் கொஷின், அக்வஸ் அயோடின் சொல்யூஷன் இஸ் ஆல்சோ நான் அஸ். அக்வஸ் அயோடின் சொல்யூஷனுக்கு வேறு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சாய்ஸஸ் மார்டின்ஸ் சொல்யூஷன், நோகால் சொல்யூஷன், பெனடிக்ட் சொல்யூஷன், ஃபெக்லிங்ஸ் ரியேஜென்ட். இதில் லாஸ்ட்டு 2 வந்து டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க, இந்த கார்போஹைட்ரேட் டெஸ்ட்டுக்காக. ஸோ இதில் ரைட் ஆன்சர் இஸ் நூகான் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் ஆல்சோ நான் அஸ் அக்வஸ் அயோடின் சொல்யூஷன். நெக்ஸ்ட் கொஷின், castor oil emulsion is a what type of emulsion. எமுல்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது, ஆயில் பை வாட்டர், வாட்டர் பை ஆயில் அப்படின்னு 2 டைப் இருக்குது. இதில் castor oil emulsion எந்த டைப் ஆஃப் எமுல்ஷன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் வாட்டர் பை ஆயில் டைப். நெக்ஸ்ட் கொஷின், யூஸ் ஆஃப் castor oil emulsion. castor oil emulsion எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது castor oil விளக்கெண்ணெய் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் போதும். இது மோஸ்ட்லி வில்லேஜில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா வீட்டில் இருக்கவங்களாம் அதை சொல்லி தான் உங்களுக்கு வந்து வளர்த்துருப்பாங்க. ஸோ castor oil எதுக்காக கொடுப்பாங்க. த சாய்ஸஸ் கண்ட்ராக்ஷன் ஆஃப் பிளேடர், ஆன்டி அல்சர், லாக்ஸேட்டிவ், கார்டியோடானிக். த ரைட் ஆன்சர் இஸ் castor oil emulsion is used for laxative activity or property. அதாவது மோஷன் வந்து ஃப்ரீ ஃப்ளோவிங்காக போகிறதுக்கு castor oil emulsion வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை வில்லேஜில் இருக்கவங்க மோஸ்ட்லி இந்த castor oil டேரெக்டாக கூட சாப்பிடுவாங்க, அது மூலிமா அவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் கொஷின், செட்ரிமைடு க்ரீம் இஸ் யூஸ்டு ஆஸ் அ. செட்ரிமைடு க்ரீம் அப்படின்னு ஒன்று நம்ம மெடிக்கல் ஷாப்லாம் பார்த்துருப்போம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா த சாய்ஸஸ் ஆன்டிசெப்டிக், ரூபிஃபேஷியன்ட், ஸ்கின் இரிட்டன்ட், பேக்டரிசைடு. செட்ரிமைடு க்ரீம் இஸ் அ பேக்டரிசைடு. ஸோ த ஆன்சர் இஸ் பேக்டரிசைடு. நெக்ஸ்ட் 17th கொஷின், ஆயின்மெண்ட்ஸ் ஆர் வாட் டைப் ஆஃப் ப்ரிப்ரேஷன். நம்ம இந்த பேஸ்ட்டு, ஜெல்லு இந்த மாதிரி ஒரு சில டோசேஜ் ஃபார்ம் பார்த்துருப்போம். அதில் ஆயின்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம். ஸோ த ஆன்சர் இஸ் செமிசாலிட். இதுவே சாலிடுக்கு பார்த்திங்கன்னா அந்த டேப்லெட், கேப்சூல் அதெல்லாம் வரும். லிக்விடுக்கு இந்த சொல்யூஷன், சஸ்பென்ஷன், எலிக்ஸிர் அந்த மாதிரி பொருட்கள்லாம் வரும், டோசேஜ் ஃபார்ம்ஸ்.
ஸோ அதில் ஆயின்மெண்ட்டு நமக்கே தெரியும், அது ஒரு செமிசாலிட் டைப் ஆஃப் ப்ரிப்ரேஷன். நெக்ஸ்ட் 18th கொஷின், யூஸ் ஆஃப் மில்க் ஆஃப் மேக்னீஷியா. மில்க் ஆஃப் மேக்னீஷியா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து மோஸ்ட்லி நம்ம இந்த டாபிக் படிக்கும்போதே ஹெட்டிங்காக பார்த்துருக்கோம். த சாய்ஸஸ் டயூரிட்டிக், பர்காட்டிவ், ஆன்டாசிட், ஆன்டிமைக்ரோபியல். த ரைட் ஆன்சர் இஸ் ஆன்டாசிட். மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படிங்கிறது ஒரு ஆன்டாசிட். அதாவது நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுற ஒரு பேசிக் சப்ஸ்டன்ஸ் தான் மில்க் ஆஃப் மெக்னீஷியா. நெக்ஸ்ட் கொஷின், லோஷன்ஸ் ஆர் அப்ளைட் ஆன் ஸ்கின். த சாய்ஸஸ் வித் ஃப்ரிக்ஷன், வித்தவுட் ஃப்ரிக்ஷன், வித் ஃபோர்ஸ், வித்தவுட் ஃபோர்ஸ். இதில் வித் ஃபோர்ஸ் வித்தவுட் ஃபோர்ஸுங்கிறது வராது. ஸோ தட் இஸ் இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். வித் ஃப்ரிக்ஷனாக வித்தவுட் ஃப்ரிக்ஷனா, இதுவே லினிமெண்ட்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா தட் ஷுட் பி அப்ளைடு வித் ஃப்ரிக்ஷன். ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது லோஷன். லோஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் அப்ளைட் ஆன் ஸ்கின் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் அப்ளை பண்ணாமல் வி ஷுட் அப்ளை லோஷன். நெக்ஸ்ட் 20th கொஷின், யூஸ் ஆஃப் காட் லிவர் ஆயில் எமல்ஷன். காட் லிவர் ஆயில் இதை வந்து எமல்ஷனாக கன்வெர்ட் பண்ணி இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து மேபி நம்ம இந்த ஃபார்மகாக்னசி அந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்துருக்கோம். காட் லிவர் ஆயில் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் விச் விட்டமின். அது கேன்சர் தெரிஞ்சாலே இது கேன்சல் பண்ணிடலாம். ஸோ த சாய்ஸஸ் எனர்ஜி சோர்ஸ், பவர் சோர்ஸ், விட்டமின் சோர்ஸ், ஆன்டி டிப்ரெசன்ட். காட் லிவர் ஆயில் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ விட்டமின் சோர்ஸ். ஸோ இதில் வந்து விட்டமின் ஏ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பர்பஸ்க்காக இதை எமோஷனாக கன்வெர்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 21st கொஷின், டேஷ் இஸ் த ப்ரீகேங்லியானிக் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் போத் அட்ரினர்ஜிக் அண்ட் கோலினர்ஜிக் சிஸ்டம். நம்ம அட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் 2 டைப்ஸ் இருக்குது, அட்ரினர்ஜிக், கோலினர்ஜிக் அப்படின்னு 2 டைப் இருக்கும். அதில் 2த்துலேயுமே ப்ரீகேங்லியானிக் நியூரோ டிரான்ஸ்மிட்டராக எது இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த அட்ரினர்ஜிக்காகட்டும் கோலினர்ஜிக்காகட்டும் இதில் 2 டைப் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஒன்று ப்ரீ கேங்லியானிக், இன்னொன்று போஸ்ட் கேங்லியானிக். இதில் போஸ்ட் கேங்லியானிக் ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் மாறும். அட்ரினர்ஜிக் சிஸ்டத்துக்கு போஸ்ட் கேங்லியானிக் வந்து நார் அட்ரினலின், கோலினர்ஜிக் சிஸ்டத்துக்கு போஸ்ட் கேங்லியானிக் வந்து அட்ரினர்ஜிக் வந்து நார் அட்ரினலின். இந்த மாதிரி கோலினர்ஜிக் வந்து அசிட்டைல் கோலின். ஆனால் இது போஸ்ட். ஆனால் ப்ரீ கேங்லியானிக்குங்கிறது 2க்குமே ஒன்று தான். அது எதுன்னு கேட்டிருக்காங்க. த சாய்ஸஸ் நார் அட்ரினலின், அட்ரினலின், அசிட்டைல் கோலின், டோப்பமைன். இதில் நம்ம அட்ரினலின் எடுத்துடலாம், ஏன்னா இது நியூரோ டிரான்ஸ்மிட்டராக யூஸ் பண்ண மாட்டோம். டோப்பமைனும் எடுத்துடலாம். ஸோ த ரைட் ஆன்சர் வுட் பி த ஒன் ஆஃப் திஸ். இதில் ரைட் ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டைல் கோலின். அசிட்டைல் கோலின் இஸ் த ப்ரீ கேங்லியானிக் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் போத் த சிஸ்டம். அட்ரினர்ஜிக்லையும் கோலினர்ஜிக் 2த்துலேயுமே ப்ரீ கேங்லியானிக் வந்து அசிட்டைல் கோலின் தான். போஸ்ட்டில் தான் நார் அட்ரினலின் வந்து மாறும் அட்ரினர்ஜிக்கு. ஆனால் கோலினர்ஜிக்கு சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் 22nd கொஷின், விச் இஸ் அன் இர்ரிவர்சபிள் அசிட்டைல் கோலினெஸ்டரேஸ் இன்ஹிபிட்டார். இந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்கு, ஆனால் இது இர்ரிவர்சபிள். அதுதான் வந்து இங்கே ஹிண்ட். இங்கே கொடுத்துருக்கிற எல்லாமே அசிட்டைல் கோலினெஸ்டரேஸ் இன்ஹிபிட்டார் தான். அதில் ஒன்று வந்து இர்ரிவர்சபிளாக பைண்ட் ஆகும். இர்ரிவர்சபிள் மீன்ஸ் அது வந்து அந்த என்சைமை ரிலீஸ் பண்ணாது. ஸோ நம்ம பாடியில் டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த ட்ரக் வந்து ஒரு டாக்ஸிக்கான ட்ரக். இதில் எது டாக்ஸிக்கான ட்ரக்குன்னு கண்டுபிடிச்சாலே போதும். த சாய்ஸஸ் நியோஸ்டிக்மைன், ஃபைசோஸ்டிக்மைன், மெத்தாகோலைன், மேலாத்தியோன். இதில் இந்த நியோஸ்டிக்மைன், ஃபைசோஸ்டிக்மைனாக நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவாக இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா டாக்ஸிக்காக இருக்கிற ட்ரக்கை நம்ம அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண மாட்டோம். மெத்தாகோலைன்றது அந்தளவுக்கு காமனாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த ரைட் ஆன்சர் இஸ் மேலாத்தையோன். இந்த தையோன் அப்படிங்கிற முடிகிற சஃபிக்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு ட்ரக் இந்த கேட்டகரியில் வரும், தட் இஸ் பேராத்தையோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பேராத்தையோன், மேலாத்தையோன் இது 2மே டாக்ஸிக் ட்ரக். ஏன்னா இது 2மே இர்ரிவர்சிபிளாக பைண்ட் ஆகி அந்த என்சைமை ரிலீஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ தேர்பை இட் ப்ரொடியூசஸ் ஸோ மச் டாக்ஸிட்டி. அண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்ஸிட்டிக்கு ஒரு பேர் இருக்குது, தட் இஸ் ஆர்கனோ ஃபாஸ்பரஸ் பாய்சனிங். இந்த இர்ரிவர்சிபிளாக பைண்ட் ஆச்சு அப்படின்னா தட் ப்ரொடியூஸ் திஸ் பாய்சனிங். இந்த பாய்சனிங் காஸ் பண்ணுற 2 ட்ரக் தான் மேலாத்தையோன், பேராத்தையோன். பேராத்தையோனுக்கு ஆக்சுவலாக THION வரும். நெக்ஸ்ட் 23rd கொஷின்,
விச் இஸ் யூஸ்ட் இன் நார்கோலிப்சி. இந்த நார்கோலிப்சிங்கிறது நம்ம ஒரு மூவியில் கூட பார்த்துருப்போம். நான் சிகப்பு மனிதன் அப்படின்னு ஒரு மூவி இருக்கும். அதில் அந்த ஹீரோவுக்கு வந்து நார்கோலிப்சி அப்படின்னு கண்டிஷன் இருக்கும். அதாவது அவங்க ஏதாவது ஒரு சடனாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டாங்கனாலும் இல்லை திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் கேள்விப்பட்டாலும் அவங்களுக்கு தூக்கம் வந்துடும், சடனாக தூக்கத்துக்கு போயிடுவாங்க. அதுதான் நார்கோலிப்சி. ஸோ அதாவது அன்கண்ட்ரோலபிள் ஸ்லீப். இதில் எந்த ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நிறைய ட்ரக்ஸ்லாம் கிடையாது, ரொம்பவே லிமிட்டட் ட்ரக்ஸ் தான் அவைலபிள். அதில் முக்கியமான ட்ரக் தான் இதில் 4 தான் ஒன்று. இந்த சாய்ஸஸ் அட்ரினலின், அட்ரோஃபின், எஃபெட்ரின், சால்புட்டமால். இந்த ரைட் ஆன்சர் இஸ் எஃபெட்ரின். இதில் அட்ரினலினும் எஃபெட்ரினும் வந்து அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட். ஸோ அதில் எஃபெட்ரின் வந்து நார்கோலிப்சியில் கூட யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், நைட்ரோக்ளிசரின் இஸ் அ வாட் டைப் ஆஃப் ட்ரக்? நைட்ரோக்ளிசரின்ங்கிறது இதில் எந்த கேட்டகரியில் வரும்? இந்த சாய்ஸஸ் கார்டியோடானிக், வேசோடைலேட்டர், வேசோ கன்ஸ்ட்ரக்டர், பிராங்கோ கன்ஸ்ட்ரக்டர். நைட்ரோக்ளிசரின் எந்த டிசார்டரில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நைட்ரோக்ளிசரின் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? ஆன்ஜைனா பெக்டோரிஸ். ஆன்ஜைனாவில் என்ன ஆகும்? பிளட் சப்ளை ஒழுங்காக போகாது. அதனால் நம்ம பிளட் வெசல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிளட் சப்ளை ஒழுங்காக போகலை. ஸோ நம்ம இந்த பிளட் வெசலோட சைஸை ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ த ஆன்சர் இஸ் வேசோ டைலேட்டர். அதாவது பிளட் வெசலோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா நிறைய பிளட்டு உள்ளே போகும். ஸோ நமக்கு ஆன்ஜைனாவிலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த டிசீஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணுதுன்னு தெரிஞ்சாலே மோஸ்ட்லி இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். கார்டியோடானிக் எக்ஸாம்பிள் இந்த டிஜிட்டாலிஸ் அந்த ட்ரக்ஸ்லாம் வரும். வேசோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆன்ஜைனாவில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இஸ் நாட் த ஆன்சர். ஆன்சர் இஸ் வேசோ டைலேட்டர். டைலேட்டர்னால் ரிலாக்ஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் கொஷின், ட்ரையாம்டரின் அண்ட் அமினோரைட் ஆர் டேஷ் டயூரிட்டிக்ஸ். டயூரிட்டிக்ஸில் நிறைய கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. லைக் ஹை எஃபிகசி, லோ எஃபிகசி, மாடரேட் எஃபிகசி. இதில் ஹை எஃபிகசி அப்படிங்கிறது ஒரே ஒரு கிளாஸ் தான், தட் இஸ் லூப் ஆக்டிங் டயூரிட்டிக்ஸ். மாடரேட்டில் தான் நிறைய வரும். அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் மாடரேட்டில் வந்து தயசைடு லைக் டயூரிட்டிக்ஸும் வரும். லோ எஃபிகசியில் தான் நிறைய டைப்ஸ் வரும். அதில் ஒன் ஆஃப் த கிளாசிஃபிகேஷனில் வர ட்ரக்ஸ் தான் ட்ரையாம்டரின், அமினோரைடு. இந்த 2 ட்ரக்ஸும் வந்து லோ எஃபிகசி டயூரிட்டிக்ஸ். அதாவது இதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்பவே லோவாக இருக்கும். Hence it is called low efficacy diuretics. Moderate example thiazide like diuretics. High efficacy example loop acting diuretics. Next, ketamine produce general anesthesia by acting on which receptor? Ketamine அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் அனஸ்தெட்டிக் ட்ரக். இந்த ட்ரக்கை அனஸ்தீஷியா ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் இது எந்த ரிசெப்டாரில் ஆக்ட் ஆகி ப்ரொடியூஸ் பண்ணோம்? பொதுவாக ஜென்ரல் அனஸ்தெட்டிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது இந்த காபா ரிசெப்டாரில் ஆக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இங்கே த சாய்ஸஸ் காபா ரிசெப்டார், NMDA ரிசெப்டார், கால்சியம் சேனல், சோடியம் சேனல். கெட்டமைன் வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரக். ஏன்னா இட் ஆக்ட்ஸ் ஆன் அ ஸ்பெஷல் ரிசெப்டார். அதாவது ரொம்பவே ஒரு நம்ம ரேராக கேள்விப்படுற ஒரு ரிசெப்டார், தட் இஸ் NMDA ரிசெப்டார். கெட்டமைனோட ரிசெப்டார் NMDA ரிசெப்டார். நெக்ஸ்ட் கொஷின், லெவோடோப்பா கன்வெர்டட் டு டோப்பமைன் பை. லெவோடோப்பாங்கிறது ஒரு ஆன்டி பார்க்கின்சோனியன் ட்ரக். அதாவது பார்க்கின்சன் டிசீஸில் மோஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரக்கு லெவோடோப்பா தான். இதை வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, பார்க்கின்சன் டிசீஸில் டோப்பமைன் கம்மியாக இருக்கும். ஸோ டோப்பமைனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக லெவோடோப்பா, அதாவது லீவோ ஃபார்ம் ஆஃப் டோப்பமைன் தான் சிம்பிளாக லெவோடோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாடியில் நேச்சுரலாக இருக்கிறது டெக்ஸ்ட்ரோஃபார்ம், இங்கே கொடுக்குறது லீவோஃபார்ம். ஏன்னா டெக்ஸ்ட்ரோஃபார்ம் பிரெயினை ரீச் பண்ணாது நார்மலாக, ஆனால் அது பிரெயினில் சிந்தசைஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம லீவோஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். இது அங்கே பிரெயினை ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு என்சைம் வந்து இதை டோப்பமைனாக மாற்றும், அதாவது நார்மல் டோப்பமைனாக. அதுக்கு தேவைப்படுற என்சைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சாய்ஸஸ் டிகார்பாக்சிலேஸ், டீஹைட்ரஜனேஸ், லைகேஸ், பாஸ்போடைஎஸ்ட்ரேஸ். த ரைட் ஆன்சர் இஸ் டோப்பமைன் டிகார்பாக்சிலேஸ். அப்படிங்கிற என்சைம் தான் லெவோடோப்பாவை டோப்பமைனாக கன்வெர்ட் பண்ணுது இன்சைட் த பிரெயின். பட் இதே என்சைம் சம்டைம்ஸ் பிரெயின் இல்லாமல் வெளியே கூட பண்ணோம். அதனால் நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வரும். இதை நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் நிறைய தெரிய வரும். நெக்ஸ்ட் 28th கொஷின், சூஸ் த பெரிஃபரல் டிகார்பாக்சிலேஸ் இன்ஹிபிட்டர். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த டிகார்பாக்சிலேஸ் தான் டோப்பமைனாக மாற்றுது. ஆனால் பெரிஃபரல் அப்படின்னா பிரெயினுக்கு வெளியே
எந்த என்சைம் பிரெயினுக்கு வெளியே லெவோடோப்பாவை டோப்பமைனாக மாற்றுற என்சைம். ஸோ திஸ் இஸ் பேட். இது இருந்துச்சுன்னா டோப்பமைன் பிரெயினுக்கு போகாது. ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ இதை இன்னிபிட் பண்ணுறது கூட ஒரு சில ட்ரக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த சாய்ஸஸ் கார்பிடோப்பா, பென்சராசைடு, லெவோடோப்பா. இந்த கார்பிடோப்பா லெவோடோப்பா பார்க்குறதுக்கு நேம் ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கேட்டகரி. லெவோடோப்பாங்கிறது டோப்பமைன் ப்ரிக்கர்சர். ஆனால் இந்த கார்பிடோப்பா அப்படிங்கிறது ப்ரிக்கர்சர் கிடையாது, இட் இஸ் அன் இன்ஹிபிட்டார். ஆனால் இது கூட பென்சராசைடும் ஒரு இன்ஹிபிட்டார் தான். ஸோ ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட் 29th கொஷின், விச் இஸ் கால்ட் ஜுவினல் டயபெட்டிஸ். அதாவது இங்கே கொடுத்துருக்கிறதுல 3 டைப் இருக்குது. டயபெட்டிஸில் 3 டைப் பொதுவாக சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரலாக கேள்விப்படுறது 2, டைப் 1, டைப் 2. ஆனால் டைப் 3ன்னு கூட ஒன்று இருக்குது, தட் இஸ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இதில் ஜுவினல் டயபெட்டிஸ் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா தட் இஸ் டைப் 1. ஸோ டைப் 1 வந்து மோஸ்ட்லி ஜுவினல், அதாவது 18 இயர்ஸுக்கு வந்து கீழே இருக்கிற ஆட்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் இது வந்து ஜுவினல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 30th கொஷின், எக்ஸாம்பிள் ஆஃப் MAO இன்ஹிபிட்டர். MAO அப்படின்னா மோனோ அமைன் ஆக்சிடேஸ். ஸோ இந்த என்சைமோட பேர் பாருங்கள், மோனோ அமைன். அமைன் அதாவது லைக் இந்த ஒரு சில ட்ரக்ஸ் இருக்கும் இல்லையா, டோப்பமைன், நாரெட்ரினலின், அட்ரினலின், இதெல்லாம் அமைன். அந்த அமைனை டீக்ரேட் பண்ணுற ஒரு என்சைம் தான் மோனோ அமைன் ஆக்சிடேஸ். ஸோ இதை வந்து இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். அது என்ன ட்ரக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த சாய்ஸஸ் இமிப்ரமைன், ஃப்ளாக்செட்டின், நெஃபசைடோன், ட்ரானில்செட்ரமைன். இதில் இங்கே கொடுத்துருக்கிற 3 ட்ரக், இந்த ஃபஸ்ட்டு 2 ட்ரக், லாஸ்ட் ட்ரக், இது எல்லாமே வந்து ஆன்டி டிப்ரெசண்ட்டில் வரக்கூடிய கேட்டகரிஸ். இதில் இமிப்ரமைன்கிறது இட் பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் கேட்டகரி, ஃப்ளாக்செட்டின்ங்கிறது டிஃப்ரெண்ட் கேட்டகரி. MAOவை இன்ஹிபிட் பண்ணுற ட்ரக்கு ட்ரானில்செப்ரமைன் அப்படிங்கிற ட்ரக். ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரானில்செப்ரமைன். ஸோ இதோட இந்த டாபிக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம டோட்டலாக மார்க் டெஸ்ட் 2வோட ஃபஸ்ட்டு 30 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதில் ஓவராலாக பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி என்கிட்ட 10 டெஸ்ட்டு PDF ஃபைல்ஸ் வந்து இருக்குது. அதாவது MRB ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்காக 10 மார்க் டெஸ்ட்டு டிசம்பர் மந்தில் கண்டக்ட் பண்ணேன். அதில் இன்றைக்கி நம்ம பார்த்தது டெஸ்ட்டு 2. இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு 1ஓட சாம்பிள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி 10 மார்க் டெஸ்ட்டில் டோட்டலாக 1000 MCQ கொஷின்ஸ் வந்து என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி வித் ஆன்சர் கீயோட இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் யூ கேன் பர்ச்சேஸ் தீஸ் ஃபைல்ஸ் ஃப்ரம் மீ. என்னோடய வாட்ஸ்அப்புக்கு டேரெக்டாக ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இந்த ஃபைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. தென் யூ கேன் கெட் த ஃபைல்ஸ். அண்ட் இதை தவிர பார்த்திங்கன்னா என்கிட்ட இப்போ கரண்ட்லி நான் அனாட்டமி, ஃபிசியாலஜி அண்ட் ஃபார்மகாலஜி இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் டியூஷன் வந்து கரண்ட்லி எடுத்துகிட்ருக்கேன் த்ரூ ஜூம் கிளாஸஸ். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா April 4th ஸ்டார்ட் ஆச்சு. April 3rd இப்போ ஆல்ரெடி 3 கிளாஸ் வந்து 2 சப்ஜெக்ட்டையும் முடிஞ்சிருக்கு. பட் எனிவேஸ் என்கிட்ட ரெக்கார்டிங் எல்லாமே என்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அப்புறம் அந்த நோட்ஸும் என்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் யூ கேன் ஜாயின் ஃபார் லைவ் கிளாஸஸ் ஆல்சோ. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய MCQs வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு செட் ஆஃப் MCQs வந்து 4000 MCQs. இந்த 4000 MCQs வந்து MRB ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்காக எல்லா சப்ஜெக்ட்டும் கலந்து மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தது. அதாவது MRB சிலபஸில் 10 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 10 சப்ஜெக்ட்டுக்கும் டாபிக் வைஸ் வந்து MCQs இருக்கும். எல்லா டாப்பிக்குமே, எல்லா சப்ஜெக்ட்லேயும் எல்லா டாப்பிக்கும் MCQs இருக்குது. ஈச் சப்ஜெக்ட்லேயும் 400 MCQs உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக 4000 MCQs நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கான டியூஷன் ஃபீஸு 1500 ரூபா. ஸோ இது ஒரு செட். அப்புறம் இன்னொரு செட் இருக்குது, தட் இஸ் இண்டிவிஜுவல். அந்த இண்டிவிஜுவல் MCQவில் பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட்டுக்கு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்கு 700 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா அனாட்டமி, ஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாகனசி, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்ஸ். இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் ஈச் சப்ஜெக்ட்டுக்கு 700 கொஷின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக 3500 கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 400 rupees. ஸோ ஓவரால் 5 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து 2000 rupees வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட MRB ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்காக 4000 MCQs தனியாக அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் இந்த 4000 படிச்சிங்கன்னா பேசிக்காக கவர் ஆகும், லைக் ஒரு 70 to 80% கவர் ஆகும். இதுவே இந்த 3500 சேர்த்து வாங்கினீங்கன்னா அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதில் 700 கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா படிக்கும்போது நீங்கள் படித்த 70% 80%ங்கிறது மோர் தென் 90% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ டோட்டலாக 4000 MCQs இருக்குது, ப்ளஸ் 3500 MCQs தனியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
நான் இப்போ டெஸ்ட்டு பேட்ச் கூட கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பேட்ச்சு இப்போ 7th டெஸ்ட் நடக்க போகுது, ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ அது உங்களால் ஜாயின் பண்ண முடியுமான்னு தெரியல. மேபி April 10லேருந்து மார்க் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது இப்போ எப்படி பார்த்தீங்களோ இதே மாதிரி மார்க் டெஸ்ட்டு செகண்ட் பேட்ச். ஸோ அந்த மார்க் டெஸ்ட் வந்து April 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் யூ கேன் ஜாயின் ஃபார் தட் மார்க் டெஸ்ட் ஆல்சோ. ஸோ இது வரைக்கும் என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. அண்ட் MRP எக்ஸாமுக்கு எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் இங்கே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.